இப்போ ஒவ்வொரு வீட்டையும் உலுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை இது. முன்ன மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ வீட்டுக்கு ஒருத்தங்க வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறது, அங்கே போய் படிக்க போகிறது, இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வளைகுடா நாடுகளுக்கு போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க தொழில் நிமித்தமாக போய் வேலையாட்களாகவும் பணியாட்களாகவும் போகிறவங்க. அங்கே போய் படிக்கிறதுக்கோ மேலதிகாரிகளோ போகிறதோ அல்லது மின்னணு துறையில் மருத்துவம் சார்ந்த துறைகளில் போகிறது ரொம்ப குறைவு. பொதுவாக வங்கி மருத்துவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் போய் வளைகுடா நாடுகளில் ஒரு நல்ல சம்பளம் இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற குடியேற்ற விதிகள் வேறு மாதிரி, இமிக்ரேஷன் பாலிசிலாம் வேறு மாதிரி. இங்கே நினச்ச மாதிரி கார்டெல்லாம் வாங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தொழில் பண்ணணுன்னா கூட அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து தான் நீங்கள் உரிமம் வாங்க முடியும். அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் தொழில் செய்ய முடியும். ஆகவே எந்த நேரமும் வீட்டுக்கு அனுப்பப்படலாம் என்கின்ற நினைவுகளோடு தான் வளைகுடா நாடுகளில் எல்லாரும் வேலை செய்யணும். ஆனால் இன்றைக்கி மாறி வரும் பொருளாதார உலக சூழலில் இனிமேல் பெட்ரோலுக்கு மதிப்பில்லைன்னு சொன்ன உடனே துபாய் போன்ற நாடுகளே தொழில் முதலீடுகளை அதிகரிப்பதிலும் சுற்றுலாத்துறையிலும் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. அதனால் இங்கேருந்து போகிறவங்களுக்கு குடியுரிமை மாதிரி ஒரு கோல்டன் விசாலாம் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வளைகுடா நாடுகள் பொதுவாக பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து போனவங்க தான் அது பல காலமாக அங்கே இருந்து அந்த வாழ்க்கை முறைகளுக்கு பழக்கப்பட்டவர்கள். இப்போ நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு, எப்போவுமே திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு ஒரு முதுமொழி உண்டு. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. நம்ம பசங்க படிச்சுட்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்விப்படி இங்கே படித்தா ஐஐடி போகணும், ஜேஇடி மூலமாக பரீட்சை எழுதணும், நீட் எழுதணுமா வேணாமா, இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு இடத்துல என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கூட்டம் குழம்பிகிட்டு இருக்கு. ஆனால் உலகம் முழுமைக்கும் இன்றைக்கி தாய்மொழியில் படித்தாதான் மதிப்பெண் இருக்கிற இடத்துல ஜப்பான் போன்றவர்கள், கொரியா போன்றவர்கள், சைனாவில் இருப்பவங்களாம் யாரும் 3 மொழி 4 மொழிலாம் படிச்சுட்டு மேலே வரல. இன்றைக்கி உலக பொருளாதாரத்திலையும் விஞ்ஞானத்திலையும் கணிதத்திலையும் எல்லா இடங்களிலும் உச்சத்தில் இருப்பது சீனா. தாய்மொழியில் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கான். இங்கே இருக்கிறவன் கதை விட்டுக்கிட்டு இருப்பான் சாயந்தர நேரத்தில், இந்த மொழி வேணும் அந்த மொழி வேணும்னு சொல்லிட்டு.